இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் லிங்க்கை வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம் ஓகேவா. பட் நம்ம இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டால் அது ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இல்லை ப்ரொஃபைல்லேயே போய் போஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்போம். பட் எனக்கு அது வந்து வேணாம் சார், நான் இன்ஸ்டாவில் போட்டேன் அப்படின்னா இன்ஸ்டாவில் மட்டும் தான் எனக்கு இது பண்ணும் ஓகேவா. ஒன்று நீங்கள் போஸ்ட் போடும் போதே ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் இல்லை சார், எனக்கு அப்படி இருந்தாலுமே எனக்கு பர்மனெண்ட்டாகவே நான் இன்ஸ்டாவில் இருந்து நான் ரிமூவ் பண்ணணும் ஓகேவா. அதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி சரிங்களா. என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து லாகின் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். அது எந்த இன்ஸ்டாகிராமோ அதை வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ண நான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினா ஓகே ஆகும் ஓகேவா. பட் இதில் வந்து நான் ஒன்று சொன்னேன்ல, நீங்கள் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணும்போது லிங்க் பண்ண அந்த ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போடணும் வச்சுக்கேன். நான் ரீல்ஸை கிளிக் பண்ணி ஒரு வீடியோஸ் ஏதோ ஒன்று போடுறேன் ஓகேவா. நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு வீடியோ நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் அந்த ஃபேஸ்புக்னு இருக்கும் ஓகேவா. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலில் பேஜே வந்து இதில் ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதால வந்து நம்ம இது பண்ணலாம் ஓகேவா. ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, ஆஃப் ஆகலை. கிளிக் பண்ணி இதை ஆஃப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும், டர்ன் ஆன் த ரீல்ஸ். இந்த ஒரு ரீல்ஸ் மட்டுமா இல்லை எல்லா ரீல்ஸுமா அப்படின்னு கேட்குது. இன் ஆஃப் தீஸ் ரீல்ஸு ஆல் ரீல்ஸ் ரெண்டு இருக்கா. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த ரீல்ஸ் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது ஆனில் இருக்கக்கூடாது. பட் தீஸ் இதுனா இந்த ரீல்ஸுக்கு மட்டும் நீங்கள் போஸ்ட் ஆகுது அந்த மாதிரி பண்ணுறது. நான் மேலே அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இதிலே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆஃப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண அப்படின்னா இன்ஸ்டாவில் மட்டும் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இல்லை சார் எனக்கு இன்ஸ்டாவிலேயே இதில் இருக்கவே வேணாம் சார், அந்த லிங்க்கில் இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணணும், அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது மாதிரி வந்தோடனே உங்களோட மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணி மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் மேலே இருக்க அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சி மோர் த அக்கௌண்ட் சென்டர் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இது எல்லாமே காமிக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும் ஓகேவா. அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது இதெல்லாம் லிங்க் பண்ணிருக்கின்றது உங்களுக்கு காமிக்கும் ஓகேவா. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட இது, கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபேஸ்புக்கோடைய ப்ரொஃபைல் பேஜ் நீங்கள் எது லிங்க் பண்ணிங்களோ அதை வந்து காமிக்கும். அதில் மேலே ரிமூவ்னு இருக்குல்ல, அந்த ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பாருங்க ரிமூவ் அக்கௌண்ட், அதை வந்து கொடுக்கணும் ஓகேவா. அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ கேட்கும். எஸ் ஆனான்னு கேட்கும். கண்டினியூ கொடுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்து எஸ் ரிமூவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணிக்கிறது வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேவா. பட் இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ அக்கௌண்ட்ஸில் ஜஸ்ட் பேக் வந்துட்டு கூட ஒரு டைம் செக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் மட்டும் இருக்கா. இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபேஸ்புக்கை வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணி வச்சுக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுறது ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா. பை.